மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை, மற்றவங்க எனக்கு முக்கியம் இல்லை, ஏண்ட லைஃப் ஏண்ட ரூல்ஸ் ஏண்ட இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன். இப்படி வாழ்கிற நிறைய பேர் எங்களோட இருக்கிறாங்க. எங்களோட பிறப்பு மற்றவங்க தந்தது, எங்களோட பேர் மற்றவங்க தந்தது, நாங்கள் சம்பாதிச்சு திங்கிறமே வருமானம் இதுவும் மற்றவங்க தாரது, எங்களுக்கு மரியாதை கொடுக்குறவங்க மற்றவங்க, முதல்ல எங்களையை குளிப்பாட்டுறதும் கடைசி எங்களையை குளிப்பாட்டுறதும் மற்றவங்க தான். நாங்கள் இறந்து போனதுக்கு பிறகு நாங்கள் சேர்த்து வச்ச சொத்து, எங்களோட உடுப்பு, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் ஏண்ட பெருமதியானதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். எங்களோட மையத்தை அரேஞ்ச் பண்ணுறது மற்றவங்க, எங்களை பார்க்க வர்றது மற்றவங்க, எங்களுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்கிறது மற்றவங்க, எங்களுக்கு குழி தோன்றது மற்றவங்க, எங்களை குழியில் இறக்கி அந்த குழியை மூடுறதும் மற்றவங்க தான். இது எதுவுமே எங்களோட கையில் இல்லை. நாங்கள் இறந்ததுக்கு பிறகு எங்களுக்காக வேண்டி அழுகுறதும் மற்றவங்க தான். ஒரு காலத்தில் ஏண்ட எனக்குண்டு நீங்கள் நான் நினச்ச எல்லாமே இனி மற்றவங்களுக்கு தான். இப்படிப்பட்ட ஒரு சின்ன வாழ்க்கையில் தான் இவ்வளோ ஈகோ, பிரச்சனை, சூழ்ச்சி, வஞ்சகம், பொறாமை, கோபம். ஏன் இந்த கொஞ்சோண்டு வாழ்க்கையில் எங்களோட எனர்ஜி டைம் எல்லாம் நாங்கள் மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணுறது என்னத்துக்கு? மற்றவங்களை விட நான் பெட்டர், மற்றவங்களை விட நான் ஸ்பெஷல்னு காட்டுறதுக்கு. நாங்கள் எங்களுக்கு கிடைச்சது, எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் மற்றவங்களை விட ஸ்பெஷலானதுன்றது காட்டுறதுக்கும், நாங்கள் மற்றவங்களை விட பவர்ஃபுல்னு ப்ரூவ் பண்ணுறதுலேயுமே எங்களோட காலம் போகுது. ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த டெம்பரரி வாழ்க்கையில் எதுவுமே எங்கட இல்லை, எப்போவுமே அது எங்களுக்கும் இல்லை. ஆக இந்த சின்ன கொஞ்ச கால வாழ்க்கையில் முடியுமான அளவுக்கு பணிவாக வாழ்வோம், மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுவோம், அன்பு காட்டுவோம், மற்றவங்க செஞ்ச விஷயங்களை மறந்துடுவோம், மன்னிச்சு போட்டுருவோம். எங்களையால் ஏழுமான அளவுக்கு எங்களைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு நிம்மதியை கொடுப்போம், சந்தோஷத்தை கொடுப்போம். ஏலாதா கஷ்டம் கொடுக்காம சரி இருக்க ட்ரை பண்ணுவோம். பிறந்தோம், வாழ்கிறோம், செத்து போகிறோம். நாங்கள் இறந்து போகும்போது இந்த பொறாமை, வஞ்சகம், கோபம், பழி உணர்ச்சி, மற்றவங்களை பழி வாங்கிட்டேன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு இடமும் இல்லை, டைமும் இல்லை. நாங்கள் இல்லாத காலத்திலையும் எங்களைய நினச்சி மற்றவங்க பெருமைப்படுற அளவுக்கு, சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போக ஏழும்டா வாழ்வோம்.